உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மற்றும் புதன், கும்பராசியில் சனி மற்றும் ராகு. முதலில் மேசம். நிதி வசதி நன்றாக இருக்கும். குருவின் பார்வையால் குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கும். சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலிலும் வணிகத்திலும் உத்தியோகத்திலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ராசிநாதனே 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் அங்கே பூர்வூனிய சூரியன் இருப்பதும் மிகுந்த நன்மையை தரும். சுக்கிரனுடைய பார்வையும் இடமும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆடை ஆபரணம் போன்ற போகப் பொருட்களையும் தரும் அமைப்பு. முக்கிய பிரமுகர் ஒருவர் அவரின் உதவி உங்களுக்கு கிடைத்து உங்கள் விருப்பம் நிறைவேறும். திட்டமிட்டு செலவு செய்யவும் தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம். பிறர் விஷயங்களில் ஈடுபடும் போது சற்று கவனத்துடன் ஈடுபடுங்கள். 3இல் குரு அமர்ந்திருப்பதால் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். முன்கோபம் அதிகரிக்கும். சகோதர ஒற்றுமை முக்கியம். பரிகாரம்: அபிராமி அந்தாதி படியுங்கள். அடுத்தது ரிஷபம். விரையாதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் சற்றும் எதிர்பாராத ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எல்ஐசி இன்சூரன்ஸ் விஷயங்களால் ஆதாயம் உண்டு. ராசிநாதன் சுக்கிரன் 8இல் அமர்ந்தது சில மறைமுகமான உதவிகளையும் ஏற்றங்களையும் செய்யும் அமைப்பு. லாபாதிபதி குரு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்பு. தனக்காரகனையும் பஞ்சாமாதிபதியையும் பார்ப்பதால் நுட்பமான சில காரியங்களை செய்வீர்கள். தகவல் தொழில்நுட்பம், பத்திரிகை துறையில் எதிர்பார்த்த உயர்வு உண்டு. 8ஆம் இடத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சீக்கிரம் நீங்கிவிடும். வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு அதிகரித்து கொண்டே இருக்கும். சிக்கனமாக இருப்பது ரொம்ப முக்கியமானது. பல நேரங்களில் உங்களை அறியாமலேயே கடன் வாங்கி மாட்டிக்கொள்வீர்கள். எல்லா விஷயங்களுக்கும் கடின உழைப்பு தர வேண்டியிருக்கும். மனதில் அதனால் சோர்வு இருக்கும். பயணங்களின் போது உடல் நிலையையும் உடைமைகளையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இரண்டாலும் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பரிகாரம்: அம்பாளுக்கு விளக்கு போட்டு வணங்கி வாருங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்தது மிதுனம். ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். அதனால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறைந்து இணக்கம் ஏற்படும். 3ஆம் இடத்தில் கேது அமர்ந்து தைரியத்தையும் உற்சாகமான மனநிலையையும் தருவார். எதிலும் தெளிவோடு சிந்தித்து முடிவு செய்வீர்கள். எப்படி இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிவுடன் காரியத்தில் இறங்க வெற்றி நிச்சயம். வேலை வியாபார தொழிலில் வளர்ச்சி உண்டு. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. இடம் வீடு விற்பனையால் ஆதாயம் உண்டு. செலவுகள் அதிகரித்தாலும் அவை மகிழ்ச்சியான சுப செலவுகளாகவே அமையும். சுபகாரியங்கள் நடைபெறும் என்றாலும் சில தடங்கல்கள் உண்டு. உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அனுசரித்து நடந்து கொள்வது முக்கியம். பணிச்சுமை அதிகரிக்கும். மனக்கசப்புகளும் வேலையில் பதற்றமும் கவனமின்மையும் ஏற்படலாம். வணிகத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் இடமாற்றங்களும் நீண்ட தூர இடமாற்றங்களும் உண்டு. உத்தியோகத்தில் வேறு துறைக்கு மாற்றப்படும் வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்தவும். பரிகாரம்: மகாலட்சுமியை வணங்குங்கள். மங்களங்கள் அதிகரிக்கும். அடுத்தது கடகம். 2 ராஜகிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் அமர்ந்து நினைத்த காரியங்களை செய்யும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். குரு 12இல் இருந்தாலும் அவருடைய பார்வை சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கிடைக்கிறது. அஷ்டமத்தில் இருந்த சனி விலகும் நேரம் என்பதால் அஷ்டமச் சனியின் தீமைகள் இருக்காது. செய்யும் வேலைகளில் பாராட்டும் அங்கீகாரமும் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அரசியலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுயத்தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்களுக்கு வழி பிறக்கும். குடும்ப பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தைரியம் முயற்சி இருந்தாலும் சில தடைகளை கடந்துதான் முடிக்க வேண்டியிருக்கும். அதனால் அவ்வப்பொழுது மனம் சற்று சோர்வடையலாம். பிற விஷயங்களில் கவனத்தை செலுத்தாதீர்கள். பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவி உறவுகள் நல்லபடியாக இருக்க கவனமாக பேசுங்கள். 4/1/2026 முதல் 6/1/2026 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அனுமன் வழிபாடு அற்புத பலனை தரும். அடுத்தது சிம்மம்.
5ஆம் இடம் சூரியனுக்கு கோச்சார ரீதியாக நல்ல இடமல்ல என்று சொன்னாலும் கூட அவர் ராசிநாதன் அல்லவா. ராசிநாதன் திரிகோணத்தில் இருப்பது நிச்சயமாக நல்ல நலப்பலன்களை செய்யும். அவரோட சுக பாகியாதிபதி செவ்வாயும் இணைந்திருப்பது அருமையான அமைப்பு. எந்த வாய்ப்பையும் சாதகமாக்கிக் கொள்ளும் திறமையை தூண்டும் அமைப்பு. அவரோட சுக்கிரனும் இணைந்திருப்பதால் ராசிக்கு 5ஆம் இடம் பலம் பெறுகிறது. மகிழ்ச்சி, சுய சிந்தனை, தெய்வத்தின் அனுகிரகம் உதவி புரியும்படி சுபகாரியங்கள் நிச்சயமாகும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல பலன்கள் உண்டு. தெய்வ தரிசனம், தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். 6/1/2026 முதல் 8/1/2026 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தாருங்கள். பசுமாட்டுக்கு கீரை அல்லது வாழைப்பழம் தாருங்கள். அடுத்தது கன்னி. 6ஆம் இடத்து ராகு அற்புதமான ஆற்றலை தரும். புதிய திட்டங்களை தீட்ட வைக்கும். தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்தாலும் அவர் சுகஸ்தானத்தையும் ராகுவையும் பார்ப்பதால் லட்சுமி யோகம் உண்டு. நிதி வசதி அதிகரிக்கும். இருக்கும் தொழில் சீராக நடைபெறும். ஓரளவு லாபம் உண்டு. அதிகம் ஆசைப்படாமல் இருந்தால் சங்கடத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் சுகங்களுக்கு குறைவிருக்காது. வீட்டில் மகிழ்ச்சியும் உண்டு. சிலருக்கு ஊதிய உயர்வு, வேலை மாற்றத்தால் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சுபகாரிய முயற்சிகளில் சில பிரச்சனைகள் உண்டு. இடமாற்றங்களும் வெளியூர் பயணங்களும் உண்டு. விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் பயணங்களும் மன அலைச்சலும் உருவாகும். திடீர் பதற்றங்கள், படபடப்பு உருவாகும். பிறர் விஷயங்களில் தலையிட்டு கருத்து சொல்ல வேண்டாம். பரிகாரம்: துர்க்கையையும் பைரவையும் வணங்கி வாருங்கள். அடுத்தது துலாம். 3ஆம் இடம் எனும் உபஜயஸ்தானம் வலுவடைந்திருக்கிறது. முக்கியமான ராஜ கிரகங்களான செவ்வாய், சூரியன், சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் சிந்தனையில் கூர்மை உண்டு. செயல்களில் துணிச்சல் உண்டு. வெற்றிக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. மேலும் 3ஆம் இடம் குருவின் பார்வையாலும் பலம் பெறுகிறது. மிக கவனமாக நீங்கள் செயல்களில் ஈடுபடும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். அரசாங்க அனுகூலங்கள் உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். 12ஆம் இடத்தில் கேது வந்திருப்பதால் மிக அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அதோடு வயதில் மூத்தவர்கள், மூத்த சகோதரர்களால் மனதில் சங்கடமான சில நிகழ்வுகள் நேரலாம். அதை பொருட்படுத்தாதீர்கள். 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் மனம் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்று கற்பனை செய்யும். எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை செய்யுங்கள். அகலக்கால் வைத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். இல்லறத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வரும். பரிகாரம்: அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபம் போடுங்கள் அல்லது தீபத்துக்கு எண்ணெய் கொடுத்து வாருங்கள். உங்களது தீமைகள் குறையும். அடுத்தது விருச்சிகம். தன குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது. குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைப்பதால் விரயங்கள் குறையும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதாலும் அவரை குரு பார்ப்பதாலும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறைவிருக்காது. கொடுக்கல் வாங்கல்கள் சுலபமாகவே இருக்கும். எப்பொழுதோ போட்ட முதலீடு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை தரும். தொழில் வணிகம் சீராக நடைபெறும். ஆனால் முயற்சிகள் சற்று கூடுதலாக செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத கற்பனையான அச்சங்கள் மனதில் உருவாகும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படலாம். எனவே உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வெளியில் அதிகம் உண்ண வேண்டாம். வாக்குஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் இருப்பதால் இனிமையாக பேச வேண்டும் என்று நினைத்தாலும் கடுமையான வார்த்தைகள் வரும். வார்த்தைகளில் கவனம் தேவை. பரிகாரம்: இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது தனுசு. உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் ராகு அமர அந்த ராகு பகவானை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பது என்ற அமைப்பில் வீரியஸ்தானம் பலம் பெறுகிறது. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். எந்த பிரச்சனையையும் நெஞ்சுரத்தோடு எதிர்கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும். லாபாதிபதி சுக்கிரன் ராசியில் செவ்வாயோடு இணைந்த குருவின் பார்வையில் சுக்கிரமங்கல யோகத்தை பெறுவது நல்ல அமைப்பு. கொடுக்கல் வாங்கல்கள் சுலபமாக நடைபெறும். கொடுத்த கடன் வந்துவிடும். முயற்சிகள் கைகூடும். வேலை மற்றும் வணிகத்தில் மகிழ்ச்சியான முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் ஏற்படும். கலைத்தொழிலில் ஈடுபட்டிருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ஜென்ம ராசியில் சூரியன், செவ்வாய் இணைந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வரலாம். வைரஸ் தொற்றுகள் பாதிக்கலாம். எதிர்பாராத மருத்துவ செலவுகளை தடுக்க முடியாது. வருமானம் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும். பேச்சில் நிதானமும் கவனமும் தேவை என்பதை மறந்துவிட வேண்டாம். யாருடனும் பகைமை பாராட்ட வேண்டாம். சந்திராஷ்டமம் 4/1/2026 காலை 9:32 மணி முதல் 6/1/2026 இரவு 12:05 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: ராகவேந்திரரை வழிபடுங்கள். நன்மை கிடைக்கும். அடுத்தது மகரம். விரையாதிபதி குரு 6இல் அமர்ந்து ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார். நம்மிடம் பகை கொண்டவர்கள் கூட சமாதானமாக போய்விடுவார்கள்.
ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன்கள் குறையும். காரணம் குரு 6ல் இருந்தபடியே தனஸ்தானத்தை பார்க்கிறார். 12ல் சுக்கிரன் அமர்ந்து யோகம்தான். குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் தொழில்கள் சிரமமின்றி நடக்கும். லாபத்தில் குறைவிருக்காது. சனி பலமான நிலைக்கு போகிறார். மேலதிகாரிகளிடம் ஆதரவு உண்டு. நிர்வாகத்தினரின் சலுகைகள் உண்டு. புதிய வேலைக்கு முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு உத்தியோகம் சாதகமாக அமையும். தகவல் தொழில்நுட்பம் பத்திரிகை துறையில் பணிபுரியும் நண்பர்களுக்கு ஏற்றம் உண்டு. பணத்தை ஜாக்கிரதையாக செலவு செய்ய வேண்டும். நான் நீ என்று முந்தி வந்து செலவுகள் நிற்கும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலையெடுக்கும். சில பொருள்கள் காணாமல் போகும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். சுபகாரிய முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. கலைத்துறையினர் வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும். சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். சந்திராஷ்டமம் 6/1/2026 இரவு 12:04 மணி முதல் 8/1/2026 மாலை 6:39 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: காகத்துக்கு உணவிடுங்கள். வாரம் ஒரு முறையாவது யாராவது ஒரு ஏழைக்கு உணவு தாருங்கள். அடுத்தது கும்பம். ராசியில் அமர்ந்த ராசிநாதன் மெல்ல மெல்ல ராசியை விட்டு விலகி தனக்குடும்பஸ்தானத்தில் நுழையப் போகிறார். தனக்குடும்பநாதன் குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியில் உள்ள ராகுவை பார்த்து ராசி தோஷத்தை நீக்குகின்றார். லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் வலிமையாக இருக்கின்றன. 5ஆம் இடத்தையும் பார்க்கின்றன. போர் ஊனி ஸ்தானம் பலமடைந்திருக்கிறது. எனவே தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். மனதில் நிம்மதி இருக்கும். ஆற்றலோடு காரியத்தை செய்வீர்கள். சிந்தனை பளிச்சென்றிருக்கும். வணிகத்திலும் தொழிலிலும் சிறப்புண்டு. வழக்குகள் சாதகமாகும். பங்காளி பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் வாய்ப்பு உண்டு. சனியின் ஆதிக்கம் 2ஆம் இடத்திற்கும் போகின்றது. உடல் நல விஷயத்தில் கவனம் தேவை. எந்த உபாதைகளையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். கடன் வாங்கி செலவு செய்யும் கிரக நிலைகளும் இருப்பதால் செலவில் ஜாக்கிரதை தேவை. பணிச்சுமை அதிகமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் தரப்படும். அவைகளால் உடனடியாக பலன் கிடைக்காது என்பதால் முதலில் தயக்கம் இருக்கும். காரியமாக வேண்டும் என்பதற்காக 3ஆம் மனிதர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். சந்திராஷ்டமம் 8/1/2026 மாலை 6:26 மணி முதல் 11/1/2026 காலை 4:38 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை தோறும் தவறாமல் முருகன் ஆலயத்துக்கு சென்று வணங்குங்கள். அடுத்தது மீனம். 6ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள கேது தாராளமாக நன்மைகளை செய்யும் அமைப்பில் இருக்கிறார். குருவின் பார்வையால் கர்மஸ்தானம் பலன் பெறுகிறது. உங்கள் வேலை உத்தியோக சிறப்பு அங்கீகரிக்கப்படும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும். 10ல் சூரியன் இருப்பதும் செவ்வாயோடு இணைந்திருப்பதும் குரு பார்ப்பதும் இத்தகைய அம்சங்களை பெற்றுத்தரும். தாய் தந்தையரின் உதவி கிடைக்கும். நண்பர்கள் உதவுவார்கள். திருத்தல தரிசனம் உண்டு. ராகு 12ஆம் இடத்தில் இருப்பதால் தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். கொஞ்சம் கவனம் இருந்தால் தப்பிக்கலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படும் அமைப்பும் உண்டு. விட்டு கொடுத்து செல்லவும். கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறு பிரச்சனைகள் வரும். இருக்கும் வாய்ப்பை கலைஞர்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போதைக்கு புது வாய்ப்புகள் குறைவாகவே வரும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் அனுமன் கோயிலுக்கு செல்லுங்கள். அனுமன் சாலிசா என்றால் பாராயணம் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.